இந்த தீய சக்தி திமுகவோ அல்லது இந்த மதவெறிய பரப்புகிற கொள்கை எதிரி பாஜக கிட்ட இருந்து வரலையே. நல்ல வேலை பாஜகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இனோவா கார் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ அந்த கார்ல ஒரு நபர் ஒருத்தர் வந்து முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நபர் இனிமே யாரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல சார். உங்களுக்கு அதுக்கு தெரியுங்கம்மா அந்த நபர் யாருன்னு? எனக்கு தெரியுங்க. டிடிவி தினகரன் அவர் குதிரை பேரம் நடக்கிறது, அவர் அமைச்சராக்கினால் இந்த அரசை நான் விடமாட்டேன், என்ன பண்ணுவீங்க? இவங்கெல்லாம் குதிரை பேரத்தை பத்தி பேசுறாங்களே. தன் தம்பி சதீஷனுடைய எம்பி ஆக்கணுன்றதுக்காக பிரேமலதா பேசின பேரத்தை நம்ம பார்த்து இருக்கிறோமே. சிவி சண்முகம் அவர் வீட்டுக்கு ஒரு சோஃபா போயிருக்கு. அப்படி அது புது சோஃபாவா இருந்தா அதுல கவர் இல்லை. ஸோ அப்படி உண்மையிலேயே அந்த சோஃபாக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. திருமாவளவன் வீட்டுக்கு கூட சோபா வந்துட்டு சொன்னாரு. ஆனா அவருக்கு சொல்லிட்டாரு, என்ன உதயநிதி சொல்லி இருக்க மாட்டாருன்னு அவரும் விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டாரு. திமுக தனது கூட்டணி கட்சிகளை பணம் கொடுத்துதான் இவ்வளவு நாளா தக்க வச்சுட்டு இருந்ததுன்றது இப்ப உறுதியாகுது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இனோவா கார் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ அந்த கார்ல ஒரு நபர் ஒருத்தர் முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நபர் இனிமே யாரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல சார். உங்களுக்கு அதுக்கு தெரியுங்கம்மா அந்த நபர் யாருன்னு? எனக்கு தெரியுங்க. அமமுக சட்டமன்ற உறுப்பினரா இருந்த காமராஜ் தான் வந்திருக்காரு. பல நாட்களுக்கு முன்னால் நடந்த அவர் உங்க கட்சிக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். அவரா விஜய் வீட்டுக்கு, விஜய் எங்கேயும் போல பாண்டிச்சேரி ஹோட்டலுக்கோ அல்லது வேறு எம்எல்ஏ வீட்டுக்கோ போல, விஜய் கட்சி ஆட்சி அமைக்கணும், அதுக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொல்லி ஒரு அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ வராரு. அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு கூச்சமா இருந்திருக்கும், நம்ம அந்த எதிர்கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில ஜெயிச்சோமே, நம்ம இவருக்கு ஆதரவு கொடுக்கறது கொஞ்சம் அச்சமா இருந்திருக்கும். அதனால அவர் முகத்தை மூடிட்டு வந்திருப்பாரு. ஆனா எதிர்கட்சி தலைவரா இருந்த எடப்பாடி டெல்லியில 5 கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு நடுராத்திரில அமித்ஷாவை போய் சந்திச்சாரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ அமித்ஷா இந்த மாதிரி எடப்பாடியை சந்திச்சாருன்னா புரிஞ்சுக்கலாம். இவரெல்லாம் போய் டெல்லிக்கு போய் 5 கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு போனாரு. அதனால விஜய் இதுல எந்த தவறும் செய்ததா தெரியல. அவர் ஆதரிக்கிறவங்களெல்லாம் அவர் நிச்சயமா ஏற்றுக்குத்தானே. ஏன்னா அவருக்கு மக்கள் 118 பேர் கொடுக்குற ஆதரவா, இன்னும் ஒரு 10-12 ஷார்டேஜா இருக்கு. அப்ப எங்கிருந்து உதவி வந்தாலும் அதை ஏத்துக்குவாரு. ஆனா அதுல கூட அவர் ஒரு கோட்பாடு, இந்த தீய சக்தி திமுகவோ அல்லது இந்த மதவெறிய பரப்புகிற கொள்கை எதிரி பாஜக கிட்ட இருந்து வரலையே. நல்ல வேலை பாஜகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அவங்க ஆதரவை கொடுக்கல, அதை ஏத்துக்கல. அதே போல திமுக எம்எல்ஏ இவங்க எல்லாம் பாவம், இந்த கூட்டணியில இருந்தவங்க தான். இப்ப அமமுக எம்எல்ஏ காமராஜ் மன்னார்குடியில அமைச்சரா இருந்த டிஆர்பி ராஜாவை தோக்கடிச்சாரு. நல்ல வெற்றி அது. அவர் சட்டமன்றத்துல பேசும்போது முதலமைச்சரை வாழ்த்தி பேசினாரு. அது ஒரு மரபு. முதல் நாள் கூட்டம், ஒரு இளைஞர் முதல்வரா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுன்றது ஒரு மரபு, சம்பிரதாயம். ஆனா அவர் பேசின அந்த ஒளிபரப்ப பார்த்த உடனே அவர் கட்சியில இருந்து நீக்கிட்டாரு தினகரன், ஓனர் ஆஃப் தட் பார்ட்டி. ஜனநாயக ரீதியாவே இல்ல பாருங்க. கால் த டாக் மேட் அண்ட் கில்லுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு நாயை கொல்லணும்னா கூட அதுக்கு பைத்தியம் முடிச்சிட்டுன்னு ஒரு காரணத்தை சொல்லி கொல்லணும்னு அர்த்தம் அதுக்கு. அது போல இவர் டிடிவி தினகரன் அவர் ஒன்றும் சர்வாதிகாரி ஏகாதிபதி இல்லை, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இல்ல தலைவர். அவர் என்ன பண்ணிருக்கணும், ஏன்பா நீ அவரை வாழ்த்தி பேசின, நம்ம வேற எதிரணி ஆச்சு, நம்ம எதிரி அணி, எதிரணி கூட இல்லை, நம்ம எதிரி அணி, ஆகவே அவரெல்லாம் வாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்தி இருக்கலாம். அல்லது அவர்கிட்ட ஏன் அப்படி பேசுன அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்கலாம். அதுக்கு கட்சியில இருந்து நீக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி விஜய் மேல இவங்களுக்கு இருக்கு, அந்த கட்சி மேல இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு, இப்ப அவர் பண்ண தப்பு பாருங்க. அவரை கட்சியிலே வச்சிட்டு இருந்தா அசம்பிளியில அவருக்கு ஒரு எம்எல்ஏவாவது பேருக்கு இருக்கும், அமமுக எம்எல்ஏ ஒண்ணுன்னு இருக்கும். இப்ப இவர் கட்சியில இருந்து அவரை தடாலடியா நீக்கிட்டார், விளக்கம் கூட கேட்காம.
இப்ப அவருக்கு சட்டசபையில பொறுத்த வரைக்கும் அவர் அன்அட்டாச்சு மெம்பர். இப்போ எந்த கட்சியிலும் சாராத உறுப்பினர் ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. அவரு ஆதரவு கொடுத்துட்டாரு. சட்டமன்றத்துல இந்த நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்புல 25 அதிமுக உறுப்பினர்கள், இவர் ஒருத்தர், இந்த 26 சேர்ந்துதான் 144 கிடைச்சது விஜய்க்கு. அப்ப அவரை பொறுத்தவரையில இப்ப ஃப்ரீ ஆயிட்டாரு. அவர் எதிர்க்க வேண்டியது எதிர்ப்பார், ஆதரிக்க வேண்டியது ஆதரிப்பார். அவருக்கு எந்த கடப்பாடும் கட்டுப்பாடும் இல்ல. நேற்று பாக்குறேன் டிடிவி தினகரன் அவர் குதிரை பேரம் நடக்கிறது, காமராஜரை அந்த பேர் காமராஜ் தான் அந்த எம்எல்ஏ, அவர் அமைச்சராக்கினால் இந்த அரசை நான் விடமாட்டேன். என்ன பண்ணுவீங்க? சிபிஐ வழக்கு போடுவேன். அதாவது ஒரு குற்றச்சாட்டை பேசுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அருகதை வேணுங்க. நீங்களே திகார் ஜெயில தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு 2 மாசம் கழித்தினாலு உங்க மேல எவ்வளவு பெறா வழக்கு, சொத்து சேர்த்த வழக்கு, எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த வழக்குகள்ல தப்பிச்சுக்கதான் நீங்க பாஜக அன்னைக்கே போயிருக்கீங்கன்றது உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு ஒண்ணா அது தெரியாம இருக்கலாம். ஆக ஒரு குற்றவாளி, ஒரு மோசமான பேர் வழி, ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கட்சியின் தலைவரை பார்த்து குதிரை பேரம் பண்ணாரு, நீங்க மந்திரி பதவியா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இஸ் நோ மோர் யுவர் பார்ட்டி மெம்பர். இப்ப மிஸ்டர் காமராஜ் அமமுக கட்சி உறுப்பினர்ல நீங்க கட்சியில இருந்து வெளியேற்றிட்டீங்க. இப்ப அவரு என்ன கட்சி ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம், சட்டசபைக்குள்ள அவர் மந்திரி பதவி கொடுத்தா அவர் வாங்கிக்க போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? யூ ஹவ் எக்ஸ்பெல்ட் ஹிம். அப்புறம் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்க கூடாதுன்னா அதான் காழ்ப்புணர்ச்சி தாங்க, வன்மம் தான். நம்மள மதிக்காம ஒருத்தன் போயிட்டான், அவன் மந்திரி ஆயிட்டு கொடி வச்ச கார்ல வந்தா நம்ம மரியாதை என்ன ஆகும்? இதெல்லாம் ஈகோ. ஒரு கட்சி தலைமை என்பது இவ்வளவு அன்டெமோக்ராட்டிக்கா ஆட்டோகிராட்டிக்கா இருக்கக்கூடாதுங்க. ஜனநாயகம் இருக்கணும். உள்கட்சியில ஜனநாயகத்தை சொல்லாதவன் நாட்டுல ஜனநாயகத்தை எப்படி காப்பாத்துவான்? அதுவும் தினகரன், சசிகலா போன்ற சசிகலான்ற பிரேமலா தான் இவங்க எல்லாம் குதிரை பேரத்தை பத்தி பேசுறாங்களே, தன் தம்பி சதீஷனுடைய எம்பி ஆக்கணுன்றதுக்காக பிரேமலதா பேசின பேரத்தை நம்ம பார்த்து இருக்கிறோமே. அதிமுக கிட்ட போய் பேரம் பேசினாங்க, ராஜ்யசபால அனுப்பணும்னு. அதுக்கப்புறம் அங்க பேரம் படியிலனும் திமுக பேரம் பேசினாங்க. இவங்கெல்லாம் குதிரை பேரத்தை பத்தி பேசலாமா? பேச தகுதி இருக்கா? அதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஒரு ஆளை குற்றம் சொல்றதுக்கு நீங்க முதல்ல அந்த குற்றத்தை செய்யாதவர்களாக இருக்கணும், அந்த குற்றத்தை எதிர்ப்பவர்களா இருக்கணும். நீங்க பூரா பண்ணது பூரா பேரம் தான். சீட்டு வாங்கறதுல திமுக அணியில போய் சேர்ந்தீங்களா? எப்படி சேர்ந்தீங்க? என்ன பேரம்? அதெல்லாம் நம்ம சொல்லலாமா? அதனால ஒரு ஆட்சி இருக்கு, அந்த ஆட்சிக்கு ஒரு அவகாசமே கொடுக்காம உடனடியாக சிபிஐல கேஸ் போடுவேன் அப்படி இப்படின்னா போட்டுக்க. சிபிஐ என்ன உங்க வீட்டு வேலைக்காரங்களா? இல்ல நீங்க சொன்ன அமித்ஷா உடனே சிபிஐ அனுப்புவாரா? ஹூ ஆர் யூ? டிடிவி தினகரன் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாரு, அவரும் இப்ப இல்ல உங்க கட்சியில. வாட் இஸ் யுவர் ஓட்டிங் பர்சன்டேஜ்? அதனால தங்களை பெரிதாக நினைத்து கொண்டு இந்த அரண்மனை பாலிடிக்ஸ் பண்ணாங்க இல்லையா? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டு போயஸ் கார்டன் வீட்டுல சசிகலா மூலம் புகுந்து புறவாசல்ல இருந்துகிட்டு அதிமுகவை ஆட்டி படைச்சிட்டு இருந்த கும்பல், மன்னார்குடி மாஃபியான்னு வாங்க இவங்கள. அந்த கும்பல்ல ஒரு ஆள் தானே இவரு என்னவோ அரசியலுக்காக செக்கிழுத்த சிதம்பரம் பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்காரு. பேக்டோர் வழியா அந்த கட்சியை கபலீகரம் நினைச்ச ஆள் தானே இவரு அதிமுகவை. அதனாலதானே இவர் அங்க இருந்து வெளியே புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கு பொது வாழ்க்கையில் நேர்மை தூய்மையை பத்தி பேசுறதுக்கு? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு 144 பேர் ஆதரவு அளிச்சாங்க. சோ அவங்க வீட்டுக்கெல்லாம் சோஃபா போயிருக்கு. சோ புஷ்பா பாணியில அவரோட அரசியல் முதலமைச்சர் விஜய் அவர்களோட அரசியல்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர் வீட்டுக்கும் ஒரு சோஃபா போயிருக்கு. அப்படி அது புது சோஃபாவா இருந்தா அதுல கவர் இல்ல. சோ அப்படி உண்மையிலேயே அந்த சோஃபாக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல சார். திருமாவளவன் வீட்டுக்கு கூட சோபா வந்துதான் சொன்னாரு. ஆனா அவருக்கு சொல்லிட்டாரு, என்ன உதயநிதி சொல்லி இருக்க மாட்டாருன்னு அவரும் விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டாரு.
ஏங்க எவன் வீட்டுல சோபா போகுதுன்றத பாக்குறதாங்க எதிர்கட்சி தலைவருடைய வேலை. எதிர்கட்சி தலைவர் வந்து ஆதாரத்தோட பேசணும். சோபா போச்சுன்னா சோபா வாங்குறாங்க போகுது. இந்த புஷ்பா படத்துல சோபா கதை புஷ்பா 2 அது. புஷ்பா 1ல சோபா வரல, புஷ்பா 2ல தான் வந்தது. அந்த டைரக்டருக்கே நவீன காலத்தை பத்தி டச் இல்லாததால பழைய காலத்து மாதிரி சோபாக்குள்ள பணத்தை வச்சு அனுப்பிச்சாரு. அதாவது ஒரு முட்டாள் வந்து கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு அது உருகுனா கண்ணம் மூடுக்க அப்ப போய் பிடிச்சிக்குவான். நானா ஏன் கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கும் போதே பிடிக்கலாம? அது போல அந்த 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 டைரக்டர் வந்து பணம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பல வழி இருக்குங்க. நீங்க எங்கும் போவானா? ஏன் தினகரனுக்கே தெரியுமே, 20 ரூபாய் டோக்கன் கொடுத்தவர் தானே அவரு. ஆர்கே நகர்ல எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கும் போது 20 rupees டோக்கன் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அத நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் 20,000 கிடைக்கும்னாரு. இப்படி டோக்கன் கொடுத்த ஆள் தானே, அவருக்கு தெரியுமா சோப்பாலாம் வந்துட்டு. அவரை கேட்டா உதயநிதிக்கு சொல்லுவாரு எப்படி எல்லாம் நவீன வழிகள். இப்பெல்லாம் வந்துங்க ஒரு 10 ரூபாய் நோட்டு பாதியை வச்சுட்டு 10,000 கோடியை நீங்க துபாய்க்கு அனுப்பிச்சிடலாம் அவாலால. இவ்வளவு நவீன இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எந்த முட்டாளாவது சோபால வந்து இவங்களுக்கு எப்படின்னா தன்னை போல் பிறரை பாக்குறாங்க. திமுக ஆம்புலன்ஸ்ல பணத்தை கடத்தினவங்க இல்ல இவங்க. போலீஸ் துணையோட ஆம்புலன்ஸ்ல பணத்தை கடத்தினவங்களுக்கு சோபால பணம் போயிருக்குமா? ஏங்க எதுக்குங்க அவருக்கு பணம் போனா? அவர்தான் 120 பேர் எம்எல்ஏக்கள் ஆதரவு கையெழுத்த கொடுத்துட்டாருங்க. கவர்னர் அதை பார்த்த பிறகுதானங்க இவர் ஆட்சி அமைக்கவே கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு எதுக்கு யாரை போய் பார்க்கணும்? தேவை என்ன? ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆதரவு தெரிவிச்சவங்க வீட்டுக்கே வந்து இந்த சோஃபா போயிருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் தக்க பதிலடியை சொல்லணும். அப்படின்னு சொன்னா நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, திமுக தனது கூட்டணி கட்சிகளை பணம் கொடுத்துதான் இவ்வளவு நாளா தக்க வச்சுட்டு இருந்ததுன்றது இப்ப உறுதியாகுது. மாதந்தோறும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துதான் கெட்டியான கூட்டணி, உறுதியான கூட்டணின்னு 9 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்களே. இவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் பணம் கொடுத்துதான் கையில வச்சிருந்தாங்களா? கொள்கை கூட்டணி இல்லையா அது? அப்ப திமுக பண்ண மாதிரி மற்ற கட்சிகள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அயோக்கியத்தனங்க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து திமுக ஆட்சி தொடரும், தாவேக ஆட்சி கவிழும் அப்படின்னு இருக்காரு. அது எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னும் 10 அமாவாசைக்கு அப்புறம் திமுக ஆட்சி கவுந்துரும் சொல்லிட்டு இருந்தாருல்ல. அது மாதிரி இப்ப ஸ்டாலின் எடப்பாடி மாதிரி ஆயிட்டார் பொழுது குடுகுடுப்பை காரணம் இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் நம்ம வந்துருவோன்னு நம்பிக்கை இழந்து போயிருக்காங்கல்ல அவர் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள். அவங்களுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் எலெக்ஷன் வரும்னு. ஆனா எல்லாருக்கும் தெரியும், திரும்பி தப்பி தவறி எலெக்ஷன் வந்தா விஜய் வில் ஸ்வீப் த எலெக்ஷன்ஸ். ஏன்னா முன்னால அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வாயை மூடிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளவு ஒப்பீனியன் போல் வந்தது, எவ்வளவு சர்வே பண்ணாங்க பணம் கொடுத்து. ஆனா எல்லாத்தையும் தூளாக்கிட்டு அவர் வந்தார்ல. அதனால மறு தேர்தலுக்கு, உடனடி தேர்தலுக்கு யாருமே தயாரா இல்லைங்க. அது சும்மா கட்சிக்காரங்க தளர்ந்து போயிருக்காங்க, ரொம்ப உற்சாகம் இல்லாம இருக்காங்க, அதிர்ச்சியா இருக்காங்க. ஏன்னா இவங்க உருவாக்கி அந்த மாய உலகம் அப்படி என்னன்னா எல்லாம் நல்லா இருக்கு, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, மக்கள் வந்து இந்த ஆட்சி தான் வேணும்ன்றாங்க, 2.0 திராவிட மாடல் ஆட்சி ரெடியா வரப்போகுது, போஸ்டர்லாம் அடிச்சு வச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக அந்த மாய வலையில மாய உலகத்தை மெய்யான மக்கள் எதிர்ப்பு முறியடிச்சதால அவங்களுக்கு நம்ப முடியல. நம்ம தோத்துட்டோமா, நம்ம எதிர்கட்சியா தான் இருக்கிறோமா நம்ப முடியாம பிதற்றிட்டு இருக்காங்க, உளறிட்டு இருக்காங்க. அதான் திமுக நிலை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சதுல இருந்து இன்னும் வரைக்கும் எந்த பிரஸ் மீட்டும் கொடுக்கல. முன்னாடி இருந்த கொடுத்திருக்காங்க இருக்குல்ல சார். இவர் பிரஸ் மீட் ஒரு புது ட்ரெண்டா செட் பண்றாரா சார்? 2014 ஆட்சிக்கு வந்த பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து 12 வருஷமா இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டு, ஒரு இன்டர்வியூ யாருக்கும் கொடுத்ததில்ல. அதனால நாட்டின் நிர்வாகமோ அல்லது அரசியலோ தலைகீழா ஒன்றும் மாறல. ஊடகம் வந்து நடுநிலையா இல்லாத காரணத்தினால, ஒரு சார்பா இருக்கிறதால அவர் வந்து அரசியல் கட்சி துவங்கினதுல இருந்து இன்னி வரைக்கும் அவரை ஒரு அரசியல்வாதியாகவே ஊடகத்தை சந்திச்சதில்ல. முதலமைச்சரா அப்படி இருக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். முதலமைச்சர்ன்ற ஒரு மக்கள் பிரதிநிதி, மாநிலத்தின்
ஆட்சி தலைவர்ன்ற முறையில அவர் வந்து ஊடகத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மோடி மாதிரி விஜய் இருக்க முடியாதுன்றத நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து அநேகமாக அதிகாரப்பூர்வமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏதாவது நடத்துவார் இனிமேல் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். பட் இந்த நிலைமைக்கு காரணம் ஊடகங்கள் தான். ஊடகங்கள் வந்து திமுகவின் விளம்பர பணத்துக்காகவும் மற்ற மற்ற வசதிகளுக்காகவும் ஒரு சார்பா இருந்தாங்க. அதாவது நடுநிலையாவே இல்லை. ஊடக தர்மம் என்பது தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷமா காத்துல பறந்ததுங்க. ஆட்சிக்கு எதிரான செய்திகள் வராது, ஆட்சிக்கு எதிராக பேசுறவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது. அதாவது பேட்டிகள், அப்புறம் நேர்காணல் எல்லாமே பாத்தீங்கன்னா துதிப்பாடல் தான். ஊடகம் என்பது எப்போதுமே மக்களின் குரலாக இருக்க வேண்டும், ஆட்சியாளர்களை கேள்விக்கு உள்ளாக்க வேண்டும். ஆனா கடந்த 5 வருஷமா நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஆட்சியாளர்களுக்கு அடிமைகளாகி, கொத்தடிமைகளாகி, அவங்களுடைய புகழ் பாடுபவர்களாக மாறிட்டாங்க. ஸோ அதனால விஜய் போன்றவர்கள் மீடியாவை சந்திக்கிறது வேஸ்ட். அவர் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் வந்து அது ஒன்றும் பப்ளிஷ் ஆக போறது இல்லை. ஆகவே அவர் அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல பேசினாரு. அந்த பொதுக்கூட்டங்களை வந்து இவங்க டிஆர்பி ரேட்டிங்காக போய் கவர் பண்ணி நேரலை பண்ணாங்க. அப்படிதான் அவருடைய செய்திகள் வெளியே போச்சு. அதனால இனி வரும் காலங்கள்ல அவர் நிச்சயமாக ஊடகங்கள்ல எல்லாரையும் இல்லைன்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிளா செயல்படுற மீடியாஸை கூப்பிட்டு இன்டராக்ட் பண்றது அவருக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுங்க. இன்டராக்ஷன் மஸ்ட் பி தேர் வித் மீடியா. அது இல்லாம இருக்கக்கூடாது. ஆனா இப்ப அவர் பண்ணலையே தவிர பல அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் பேசுறாரு, நிதி அமைச்சர் அவர்கள், அதே போல ஆதவ் அர்ஜுனா அவர் அமைச்சர், அவர் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. முதலமைச்சரும் பேசணும்ன்றது உங்க கோரிக்கை நியாயமானது. ஆனா அவரு தான் அதை தீர்மானிக்கணும். ஏற்கனவே நமக்கு முன்னுதாரணம் மோடி எல்லாம் இருக்காங்க, பிரஸ்ஸே சந்திக்காம 12 வருஷம். அதனால அவர் தான் வந்து முடிவு பண்ணும், தான் மீடியாவை சந்திக்கிறதா இல்ல வேறு எந்த அடிப்படையில அரசின் செயல்பாடுகள் குறித்து மக்களுக்கு தகவல் போய் சேரணும் இல்லையா? அது எப்படி அறிக்கைகள் வெறும் ட்விட்டர்ல போட்டுட்டு இருந்தா எல்லாரும் ட்விட்டர் பாக்குறது இல்ல. ட்விட்டர் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி, ட்விட்டர் பயன்படுத்துறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. பொதுமக்களுக்கு செய்திகள் போனோம்னா ஊடகங்கள் மூலமா தான் போனோம். அதை அவங்களும் அவங்க கட்சியும் தீர்மானிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.